ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலாஸ் இன்ஃபினிட்டி. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம சுண்டவத்தல் குழம்பு தான் எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன். அது வந்து எப்படின்னா, கொஞ்சம் தேங்காய் போட்டு அந்த தேங்காய் கூட நம்ம வந்து சுண்டவத்தல்லாம் அரைச்சிட்டு தான் நம்ம இந்த குழம்பு செய்ய போகிறோம். இதில் வந்து அவ்வளோ கசப்பே இருக்காது, நம்ம வெல்லம் சேர்க்க தேவையே இல்லை. அப்புறம் குழந்தைங்களுக்கும் வந்து நம்ம சுண்டவத்தல் குழம்பு தான் சாப்பிட்றோம் அது அப்படிங்கிறதே தெரியாது, அந்த அளவுக்கு கசப்பே இல்லாமல் தான் இருக்கும். இதனால் என்ன பெனிஃபிட்னா, நம்ம அரைச்சி போடுறதுனால பசங்க வந்து கசப்பும் இல்லாததுனால அவங்க வந்து அதை சாப்பிட்றாங்க. சாப்பிடும்போது அதுங்களுக்கு உடம்புக்கும் ஒரு ஆரோக்கியம். அதைத்தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கம் 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 ஃபாஸ்ட். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலுக்கு ப்ளீஸ். ஃபுல் வீடியோவையும் வாட்ச் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம வத்த குழம்புக்கு மசாலா ரெடி பண்ணலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து ஒரு பேனில் ரீஃபைண்ட் ஆயில் விட்டு வச்சுருக்கேன். அப்புறம் வந்து இந்த சுண்டவத்தல் வந்து 20லேருந்து 25 வரைக்கும் உள்ளது எண்ணெய் எடுத்து வச்சுருக்கிறேன். நான் வந்து அதை வந்து இப்போ ஆயிலில் போட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை ஆகட்டும் நல்லா. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து சீரகம் போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் சீரகம் போட்டு அதையும் அந்த ஆயிலில் வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போது கொஞ்சம் ஒரு 10-15 வெந்தயமும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த சைஸில் தேங்காய் எடுத்துருக்கிறேன். இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இப்போ அதையுமே இந்த எண்ணெயில் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போது இந்த ஸ்டேஜில் நான் எடுத்து மிக்ஸி ஜாரில் கொட்டிக்கிறேன். அடுத்து சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய எடுத்துருக்கேன். இப்போது வெங்காயம் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து மிக்ஸி ஜாரில் கொட்டிக்கலாம். இப்போது ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன். எடுத்து அதையும் கட் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்து ஆயில் சேர்த்து கொஞ்சம் வதக்கிட்டு இருக்கிறேன். இதுவும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து மிக்ஸியில் நான் சேர்த்துக்க போகிறேன். இப்போது மிக்ஸி ஜாரில் தக்காளியவும் போட்டுட்டு இது கூட சுண்டவத்தல் நான் வறுத்து வச்சுருந்ததில் ஒரு 3/4 சுண்டவத்தில் நான் அதில் போட்டு அரைச்சி போகிறேன். மிக்ஸி ஜாரி தக்காளி எல்லாரோடையும் சேர்த்து அரைக்க போகிறேன். அரைச்சிட்டு மீதி ஒரு 4-5 வச்சுருக்கிறத அதை லாஸ்ட்டில் குழம்புக்கு போட்டுக்க போகிறேன். இப்போ ஒரு சுற்றிட்டு நம்ம வந்து இதில் வந்து இன்னும் கொஞ்சம் புளி ஊற வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அதையும் இன்னொரு வாட்டி அரைச்சிக்கிறேன். லாஸ்ட்டாக ஃபைனலாக நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம வத்த குழம்புக்கு ஆயில் வச்சாச்சு. இந்த ஆயிலில் நல்லா காஞ்சிட்ருக்கு. நல்லெண்ணெய் விடுங்க. நல்லெண்ணெய் விட்டால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். வத்த குழம்புக்கு வந்து பெஸ்ட்டு நல்லெண்ணெய் தான். நல்லெண்ணெய் தான் நான் எடுத்துருக்கிறேன். அந்த நல்லெண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுட்டேன். இப்போ வந்து அதில் வந்து ஒரு 4-5 காஞ்ச மிளகாய் வந்து காம்பு மட்டும் கிள்ளிட்டு நான் அதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போது இதுவும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இது கூட நான் கொஞ்சம் பெருங்காய பவுடர் ஆட் பண்ண போகிறேன். இப்போது பெருங்காயம் போட்டதுக்கப்புறமா இந்த காஞ்ச மிளகா வந்து இந்த கலரில் வந்ததுக்கப்புறமா சின்ன வெங்காயம் வந்து இப்போ ஒரு 15-20 உரிச்சு வச்சுருக்கிறேன். பூண்டு பல் வந்து ஒரு 10-12 உரிச்சு வச்சுருக்கிறேன். ஒரு தக்காளி, 2 முருங்கைக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன் கட் பண்ணி. எல்லாம் இப்போ இது ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பூண்டு பல்லை வந்து நான் சேர்த்துக்கிறேன். ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் அதுக்கடுத்து வந்து சின்ன வெங்காயம் நம்ம உரிச்சு வச்சுருக்கிறதையும் ஒரு 15-20 உரிச்சுக்கிறோம்ல அது சேர்த்துக்கலாம். அது உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்பில் நீங்கள் வந்து எவ்வளோ நாளும் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் நோ ப்ராப்ளம். சின்ன வெங்காயம் தான் கம்பல்சரி போடுங்க, அதுதான் டேஸ்ட்டு. இதையும் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் உப்பு போட்டுனாலும் வேக வைங்க, இல்லைன்னா பரவாயில்ல, எப்படினாலும் வெந்துருச்சுன்னா ஓகே. நான் உப்பு போடல. இப்போ கொஞ்சம் வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து முருங்கைக்காவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த முருங்கைக்காவையும் நல்லா கொஞ்சம் ஆயிலே நல்லா கிளறி விட்டுறலாம். ஆயிலில் கிளறும்போது நல்லா இந்த ஆயிலில் வந்து இந்த முருங்கைக்காவோட
டேஸ்ட் வந்து ஆயிலில் வந்து இருக்கணும். அந்த மாதிரி கொஞ்சம் வேக விட்டுறலாம். கொஞ்சம் நல்லா வேகட்டும். இப்போ கொஞ்சம் வெந்துருச்சு. அதுக்கப்புறமா இந்த தக்காளியை வந்து நான் போட்டுக்கிறேன். ஒரு தக்காளி இது வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை போட்டிருக்கிறேன். போட்டுட்டு அதையுமே நல்லா கிளறிட்டு கொஞ்சம் ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டுக்கிறேன். ஏன்னா தக்காளியும் அந்த முருங்கைக்காய்லாம் கொஞ்சம் நல்லா வேகணும். அதுக்காண்டி நான் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் இதில் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டுடலாம். நல்லா வேகட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் வெந்த பிறகு காட்டுறேன். தக்காளி பாருங்கள் சூப்பராக ஜூஸியாக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மசாலாலாம் ஆட் பண்ணணும். இதில் பாருங்கள் முருங்கைக்காய் வந்து நல்லா ஸ்மெல்லு வந்துருச்சு. நல்லா ஆயிலில் வெந்து நல்லா ஸ்மெல் வருது. இப்போ வந்து நம்ம மசாலாலாம் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு மிளகாத்தூள் வந்து 4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது வந்து வெறும் மிளகாத்தூள் மட்டும்தான். இது வந்து குழம்பு பவுட்ரு கிடையாது. வெறும் மிளகாத்தூள் தான் 4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா தனியா பவுட்ரு வந்து ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போது இதை வந்து நல்லா ஆயிலே நல்லா புரட்டி விடலாம். புரட்டி விட்டோம்னா அந்த ஆயிலே நல்லா கொஞ்சம் அதானா நம்மளுக்கு ஆயில் லாஸ்ட்டில் நல்லா பிரிஞ்சு வரும். அதுக்காண்டி தான் இதை ஃபஸ்ட்டு நம்ம ஆயிலே நல்லா இது பண்ணிக்கணும். விட்டுட்டு அதுக்கு அடுத்தது கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் நம்ம விட்டுக்கலாம். இப்போது தண்ணி விட்டுட்டு ஒரு கிரேவி பதத்துக்கு கொஞ்சம் நம்ம தண்ணி விட்டுக்கணும். அவ்வளோதான். விட்டுட்டு இருப்பையும் கொஞ்சம் நம்ம கிளறி விட்டுக்கலாம். இப்போது இப்போ கொஞ்சம் எனக்கு தண்ணி பத்தாத மாதிரி இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இதை மூடி போட்டுடலாம். இப்போ பாருங்கள் நல்லா ஆயிலெலாம் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். இப்போது மசாலா போட்டுட்டேன். மசாலா போட்டுட்டு தண்ணி விட்டுருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி விட்டுட்டு நம்ம என்ன பண்ணலான்னா ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. மீடியமாக வச்சுட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடணும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து உப்பும் ஆட் பண்ணிக்கணும். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஏன்னா சுண்டவத்தில் வந்து கொஞ்சம் உப்பும் இருக்கும், பார்த்து போட்டுக்கோங்க. கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். இப்போ வந்து 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த சுண்டவத்தில் வந்து சேர்த்துக்கிறேன். நம்ம எடுத்து வச்சோம்ல அந்த சுண்டவத்தில் வந்து சேர்த்துக்கிறேன். இனிமே வந்து மூடி போட்டுகிட்டே சிம்லேயே வேக விடணும், எண்ணெய் பிரிகிற வரைக்கும். நம்மளோட வத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் நல்லா ஆயிலெலாம் சூப்பராக வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் இறக்கிடலாம். இப்போது இதில் வந்து நம்ம கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். அப்புறம் வந்து நான் கருவேப்பிலை வந்து தாளிக்கும் போது போட்டிருந்தேன். அதை வந்து நான் வீடியோ எடுக்கலை. நீங்கள் வந்து தாளிக்கும் போதும் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக. அப்புறம் இப்போ வந்து நான் கொஞ்சம் மேலே வந்து தூவிக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக வந்து என்ன செய்யணுன்னா இது வந்து நல்லெண்ணெயில் தான் செய்யணும். அப்புறம் வந்து இது வந்து நம்ம ஒரு 15 20 25க்குள்ளே தான் நம்ம சுண்டு வத்தல் போட்டிருக்கோம். அதனால் ரொம்ப கசப்பு தெரியாது. இதில் வெல்லம் சேர்க்க வேண்டிய அவசியமே இருக்காது. பசங்களும் நல்லா சாப்பிடுவாங்க, கசப்பு தெரியாது. கண்டிப்பாக சூப்பராக சாப்பிடுவாங்க. பசங்களுக்கும் கொடுங்க. இது வந்து வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு சாப்பிடுங்க. அப்புறம் கண்டிப்பாக அந்த மசாலா நம்ம போடுறோம்ல அதை போட்டு நல்லா மீடியமாக தண்ணி வச்சுட்டு கண்டிப்பாக ஒரு 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சு மூடியே போட்டுருங்க. அதுக்கப்புறமா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம சிம்மிலே போட்டு மூடி போட்டே வச்சுருங்க. இப்படி எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் தான் அப்போ தான் நல்லா அந்த மசாலாலாம் வெந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து இந்த வத்த குழம்பே ரெடியாக வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்குமே நீங்கள் வெயிட் பண்ணணும். கண்டிப்பாக இதை வந்து வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு வந்து உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளோட சேனலுக்கு. அப்புறம் பக்கத்தில் இருக்க ஐகான் பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் கொடுங்க. அப்போ தான் என்னோடய வந்து வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். அப்புறம் தேங்க்யூ.